என்னுடைய வாழ்க்கையை தன்னை யார் என்று உணர்ந்து கொள்ளவோ அல்லது மனிதன் என்றால் என்ன என்று உணர்ந்து கொள்ளவோ அல்லது மனம் என்றால் என்ன என்று உணர்ந்து முயற்சி செய்வோம். இதுவரையில் மனிதனுக்கு 6வது அறிவு இயல்பாக இயற்கை தந்திருக்கிறது. அந்த 6வது அறிவினுடைய சிறப்பு என்ன என்று மனித சமுதாயம் இதுவரையிலே முயற்சி எடுக்கிற ஒரு சிலர் எடுத்திருக்கிறாங்க. அது தமிழ்நாட்டில், அமெரிக்கா, ஜப்பான், கொரியா, மலேசியா, ஜப்பான், இந்த மாதிரி பல வெளிநாடுகள்ல இந்த கலைக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கிறது. மனிதன் இன்றைக்கு இன்பம் துன்பம் இந்த 2 வழியை தவிர அமைதி என்ற வழிக்கே மனிதன் இன்னும் வரல. அந்த இன்ப துன்பத்துக்குள்ளேயே சுழன்று அதன் பதிவிலேயே வாழ்ந்து கடைசியாக தன்னுடைய வாழ்வு முடித்துக் கொள்கின்றார்கள். அந்த மனித பிறவினுடைய நோக்கமே என்னென்று தெரியாமலே வாழ்ந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். அந்த நிலையில் நம்ம இன்ப துன்பத்தை மாற்றி அமைதி என்ற ஒரு நிலைக்கு வரும். அமைதி வந்தால்தான் ஒவ்வொரு மனிதர்களும் சிந்திக்க முடியும். அந்த அமைதிக்கான ஒரு நிலை என்ன என்று பார்க்கும் பொழுது அந்த 6வது அறிவுக்கு சிறந்த ஒரு பயிற்சி அளித்தார் என்று மனிதன் அமைதி பெற முடியாது. இப்போ மனிதனுடைய மனோநிலை பற்றி நாம பெரியவங்களெல்லாம் கணக்கெடுத்திருக்கிறாங்க. அதாவது உணர்ந்த மகான்கள் எல்லாம் மனதை உணர்ந்து அதற்கு அடித்தளமான உயிரை உணர்ந்து உயிரினுடைய அடித்தளமான அறிவை உணர்ந்து அதுக்கு மூலமான தெய்வநிலை உணரும் பொழுது அப்பொழுதுதான் மனிதனுடைய மனம் எந்த நிலையில் செயல்படுகிறது என்று உணர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் கண்ட ஒரு விளக்கம், மனிதனுடைய மனமானது ஒரு வினாடிக்கு உணர்ச்சி நிலையில் செயல்படும் பொழுது 40 சுழல் வருகிறது ஒரு வினாடி. இந்த ஒரு வினாடிக்கு 40 சுழல் வரக்கூடிய ஒரு மனித சமுதாயத்தில் அமைதியா வாழ்வதற்கு முடியுமா? எத்தனையோ சட்டங்கள் இயற்றியாச்சு. அமைதி பற்றி பேசாத நாளே இல்லை. எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் என்று உலகம் முழுவதும் மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மன அலையை பற்றி யாரும் பேசவில்லை. மன அலை குறைந்தாலின்றி மனிதன் அமைதியாக வாழ முடியாது. அது ஒரு வினாடிக்கு 40 சுழல் வரக்கூடிய அந்த மன அலை ஒரு நிமிஷத்துக்கு 2400 சுழல் வருகிறது. இந்த மனிதனால் அமைதியாக வாழ முடியுமா? அப்போ அந்த 5 புலன்கள் மூலமாகவே கல்வி கற்று அதன் மூலமாகவே தன்னுடைய தொழிலை செய்து அந்த விஞ்ஞானிகளும் கூட அந்த புலனறிவில் தான் செயலை செய்து கருவியின் மூலமாக ஆராய்ச்சி செய்கிறாங்க, அந்த மனக்கருவியின் மூலமாக. ஆனால் உண்மை நிலைக்கு அவர்களாலும் செயல்படுத்த முடியல. அப்போ விஞ்ஞானமும் அந்த நிலையை உணர்த்த முடியல. அதே நேரத்தில் நாம் ஒவ்வொரு நாட்டிலையும் மனிதனுக்கு அதாவது இறை உணர்வு அறநெறி என்ற தத்துவத்தின் பெயராக மதங்கள் செயல்பட்டு இருக்கிறது. ஒன்று இறை உணர்வு, ஒன்று அறநெறி. இதுதான் இருக்கு எல்லா மதங்களையும் நீங்க சுற்றி கவனித்து பார்க்க. யார் எதை வழங்கினாலும் அவங்களுடைய மனதைத்தான் வழங்குறாங்க. மனதை தவிர வேற எந்த பொருளும் யாருமே வழங்குறதில்லை. ஆனா அந்த இறை உணர்வு வழங்கி அதன் மூலமாக அந்த மனிதன் அமைதி பெற்றிருக்கிறானா என்று பார்த்தால் இல்லை. அந்த மதம் அதுக்கு சரியான வழியில இன்று வரையில் உலகத்தில் மக்களுக்கு வழிகாட்டு. மனம் என்றால் என்ன என்றால் தெரிந்தால் என்று அவர்களாலும் வழிகாட்ட முடியாது. அப்ப அந்த மனதை அறிய வேண்டும் என்று சொன்னால் 6வது அறிவு சிறப்பாக செயலுக்கு கொண்டு வந்தாக வேண்டும். அப்ப அந்த 6வது அறிவு சிறப்பாக செயலுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் என்ன வேண்டும்? மனிதன் பழைய காலங்களில் நாம் சிந்திச்சு பார்க்கும் பொழுது நம்ம இந்தியா தேசத்துல தான் ஆன்மீகம் வளர்ந்த நாடுன்னு சொல்லி உலகமெல்லாம் ஒத்துக்கொடுது. ஆனால் அந்த நாட்டிலேயே அமைதி இருக்குதா என்று பார்த்தா இல்லை. ஆன்மீகம் என்றால் என்ன என்று மக்களுக்கு சரியான விளக்கம் தராம அதன் மூலமாக அந்த விளக்கத்தை பின்பற்றி வாழ்க்கை நடத்த இயலாம சொல்லு செயல் எண்ணம் எல்லாம் தனித்தனியாக செயல்படாது. அப்போ அந்த ஆன்மீக வாழ்வு என்று சொல்லும் பொழுது
தனக்கு தன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு துன்பம் விடாத வகையில செயலை செய்ய வேண்டும் என்பதுதான் ஆன்மீக மார்க்கம். இப்ப நாம தன்னைத்தானே துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆன்மா என்பது உடலுக்குள் இருக்கக்கூடிய உயிர். அந்த உயிருக்கு மையத்தில் இருக்கக்கூடிய அறிவுக்கு பேர் தான் ஆன்மா என்று ஞானிகள் கண்ட உண்மை. அந்த ஆன்மாவுக்கு துன்பமில்லாத வகையில அந்த ஆன்மா நிலை உணர்ந்து அந்த வழியில தன்னுடைய வாழ்வு நடத்தினாத்த ஆன்மீக வாழ்வு என்று மக்களுக்கு எடுத்துக்காட்டினாங்க. ஆனா இப்ப அது நடைமுறைக்கு வராம புலனறிவிலேயே வாழ்ந்து அதன் மூலமாக மனித சமுதாய துன்பத்துக்கு ஆளாகின்றது. இப்ப நமக்கு நாம எப்படி துன்பத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறோம் என்று பார்த்தா, மனம் என்று என்னென்ன தெரியாம வாழ்றோம். அதனால உணர்ச்சி வயப்படுறோம். மனித சமுதாயத்தில் கோபம் தான் துடிக்குது. தீமைகளுக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடியது கோபம் தான். அது வள்ளுவரும் கூட சொல்லியிருக்கிறது, சினம் சேர்ந்தாரை சொல்லி யாரை சேர்ந்தோ அவங்களவே அடிச்சிருது கோபம் என்று சொல்லியிருக்காரு. ஒரு 1000 ஆண்டுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. ஆனா நாம் அதை எல்லாம் பார்த்துருக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மொழிகளையும் மொழிபெயர்த்திருக்கிறாங்க திருக்குறள். ஆனால் அந்த சினத்திற்கு எப்படி அதை மாற்றி அமைக்கிறது என்பதை மட்டும் யாருமே சொல்லல. அப்போ கோபம் மனிதனுக்கு சமுதாயத்திலே ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரையில் ஒவ்வொரு மனிதர்களுக்கு சினத்தின் மூலமாக பல தீமைகளை நாமளே அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ கோபம், வஞ்சம், பொறாமை, வெறுப்புணர்ச்சி, பேராசை, அதாவது அளவுக்கு மீறிய காமுணர்வு, கண்முனை, நான் தான் எல்லாம் செய்கிறேங்கிற கண்முனை, அவமதி, மனிதனை மதிச்சு பழக பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் அது ஒரு மனிதன் மதித்து பாடுறோம்னா என்று பார்த்தா இல்லை. அதே நேரத்தில் அதாவது அவசியமில்லாத ஒரு பயம் மனிதனுக்கு. அவங்க என்ன செய்ய போடுவாங்க, நம்ம என்ன ஆகிறது, அவசியமில்லாத ஒரு பயம். அதே நேரத்தில் அதிகாரம் போது. இந்த 10 நிலையில நம்முடைய மனம் செயல் செய்துட்டு இருக்கிற தவிர அதை கடந்து அமைதியான நிலைக்கு வர்றதுக்கு நாம் முயற்சி எடுத்துக்கிறோம்னா என்று பார்த்தா இல்லை. இப்போ இந்த கோபத்தின் மூலமாக நாட்டில் என்ன தீமைகள் நடக்குதுன்னு உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி உறவு, அதுல பார்த்தீங்கன்னு சொன்னா கணவன் மனைவி வேல சீறி விடுறாங்க, மனைவி கணவன் வேலு சீறி எண்ணத்தை கோபமா செலுத்து. அவங்களுக்கு பிறக்கக்கூடிய 2 கோபங்கள் வந்து சேர்ந்து ஒரு கோபம் தண்ணி உருவாகி பொழுது அது உலகத்திற்கே செய்யக்கூடிய கோபம் மாறுது. கருவில் தான் மனித வாழ்வு மாற்றம் பெறுவாங்க. ஆனா கணவன் மனைவி உறவு தெய்வீக உறவுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இன்றைய சமுதாயத்தில் இருக்கிறான்னு பார்த்தா இல்லை. ஆட்களுக்கு உறவு சமமா இருக்கு. எந்த குடும்பத்தில் போய் பார்த்தாலும் உள்ளூர கணவனுக்கு மனைவிக்கு ஒரு வேற்றுமை இருக்கிற தவிர ஒரு அன்பு கிடையாது. அதன் மூலமாக சமுதாயத்தில் அமைதி வேணும், அன்பு வேணும், கருணை வேணும் பேசுறோம். நாம போடுற நிலை என்ன? கருவின் மூலமாகத்தான் மனிதன் உருவாக்குறான். அங்க போடும் பொழுதே அந்த கருவில கோபம், வஞ்சம், பொறாமை எத்தனை விதைச்சு அது ஒரு குழந்தை உருவாக்கிட்டான். வெளியில் வந்ததுக்கு இப்பாடு நாம சொல்றோம், அந்த குழந்தையை சாந்தமாகிறோம்னு சொல்றோம். முடியுமா? சிந்திச்சு பாருங்க. இனி சமுதாயம் விஞ்ஞானம் வளர்ந்தாச்சு. தன்னை யாரும் உணராம இந்த அமைதிக்கு வராம இனி சமுதாயம் வாழ முடியாது. உலகமே இன்றைக்கு உச்சகட்டத்துக்கு துப்பனரே. ஆகவே அமெரிக்காக்காரனை முழுசா விரும்பி இங்கே 20 ஆண்டு காலமா அவங்க பயிற்சி பண்ணி அவன் கொண்டுட்டு சொன்னாலும் இந்த நாட்டு நம்புவாங்களே தவிர நம்ம நாட்டில் நாமளே சொல்றது நம்ப மாட்டாங்க. ஏன்னா வெளிநாட்டு சரக்க இந்தியா நாட்டுக்கு ஒரு அற்புதமான ஒரு விலை தெரியுமே தவிர தான் பிறந்த நாட்டில தான் வளர்ந்த நாட்டில தன்னுடைய நிலைமையை உணர்ந்து சொன்ன பெரியவங்கள யாருமே இன்று வரை ஏற்றுக்கொண்டு செயலுக்கு வரல. வெளியிலிருந்து வரும் பொழுது ஏற்றுக்கொள்வாங்க. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அந்த விதை இப்ப நாம விவசாயம் செய்யறவங்களுக்கு நல்லா தெரியும். நல்ல தரமான விதை போட்டா தரமான விளைச்சல் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா நாம போடுறது அந்த உணர்வு வார நேரத்திலையும் 2 பேரும் ஏதாவது உணர்வு இயற்கையில் இருக்கிற நேரம் 2 பேரும் உணர்வா போய் இணைஞ்சாடுறாங்க. ஆனா அதனுடைய அடித்தளத்தில் பார்க்கும் பொழுது அந்த பாவப்பதிவா மாறி போகுங்கிறதா பாவம் சமுதாயத்துக்கு வேற ஒன்றுமே இல்லை.
பாவம் என்ன புண்ணியம் என்ன என்று ஆராய்ச்சி பார்த்தா கோபம் தான் அனைத்து உயிர்களுக்குமே பாவம் தரக்கூடிய. வஞ்சம் அதை விட பாவம். ஏன்னா வஞ்சமா வச்சு அதை மனசுக்குள்ள இருப்பு வச்சு அதன் மூலம் ஒரு செயல் செய்யும் பொழுது அது தீனம் வருது. இம்மாதிரி 10 நிலையில நம்முடைய அந்த எண்ணத்தை போட்டு ஒரு குழந்தை வந்த பிற்பாடு ஐயா சொல்றாரு, என்ன சொல்ற எங்கடா என் கருத்துல வந்து பிறந்தேன்னு சொல்றாங்க. இதை சமுதாயம் நான் செய்த தவறாக அந்த குழந்தை வந்திருக்கு நானே சொல்றாங்களா? அப்பா சொல்லுது அம்மா சொல்லுது எங்க வகுத்துல எங்க வந்து பிறந்த இந்த துன்பம் எல்லாம் எங்களுக்கு தரையன்னு சொல்றாங்க. ஆனா நாம போட்ட விதைதான் அந்த குழந்தைக்கு வந்து அதன் மூலமாக துன்பத்திற்கு சமுதாயம் ஏதாவது இன்று வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சிருக்காங்க. இல்லை, ஒரு சிலர் இருக்கிறாங்க தன் குழந்தைய பக்குவமா வளர்த்தணும், நெறியோட வளர்த்தணும், முறையோட வளர்த்தணும்னு இருக்காங்க. ஆனா சமுதாய சூழல் வந்து அவங்க விடாது. காரணம் அதுக்கு தகுந்த பயிற்சி அந்த மனதுக்கு கொடுக்கணும். இந்த வேகமா போற மனதை ஒழுங்குபடுத்தணும். மனதுக்குள்ளதான் எல்லாமே தோன்றுது. மனம்னா மனிதன் தான். மனம் இல்லைன்னா மனித வாழ்க்கையே சிறப்படையாது. சொல்லுவாங்க தெரியுங்க, மனநல சரியில்லாத ஏதாவது பார்த்தா மனநல சரியில்லாத ஆடுன்னு சொல்லுவாங்க. ஆனா மனதுக்குள் போடக்கூடிய விதை அனைத்தும் விளைவாக நமக்கு வருகிறது என்று நாம் ஆராய்ச்சி செய்து பார்த்துக்கிறோம். இல்லை, மனம்தான் மனித வாழ்வுக்கு விளைநிலம். இதை நல்ல ஆராய்ச்சி பண்ணிப்பாரு. மனித வாழ்வுக்கு விளைநிலம் எது? மனம். அந்த மனதை நாம பண்படுத்தாம எதை எதை பண்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா மேல சட்டைத்தான் பண்படுத்திட்டு இருக்கிறோம். அதாவது வீட்டை பண்படுத்தணும். ஒவ்வொரு மனிதனும் பிறரை பார்த்து நீ நல்லா இருப்பா, பிறரை பண்படுத்துறான். நான் மாறி இருக்கிறதா என்ற கேள்விக்குரிய சமாச்சாரம் இல்லை. தான் அந்த நிறைய ஈடுபட்டு செயல் செய்து மனிதன் என்றால் என்ன உணர்ந்து அந்த வழியில நாம் வாழணும் என்ற சிந்தனை நாம் எடுத்திருக்கோம்னா என்று பார்த்தா இல்லை. அப்ப அந்த மனதன் விளைநிலமா வச்சுட்டு மனதுக்குள்ள தேவையில்லாதெல்லாம் நம்ம போட்டு அதன் மூலமாக இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்கிற மக்களை அமைதியாக வாழுங்கள். ஒவ்வொரு இடத்துலையும், ஒவ்வொரு குடும்பத்திலையும், ஒவ்வொரு நாட்டிலையும், ஒவ்வொரு தேசத்திலையும் சொல்றோம். எங்காவது அமைதி இருக்கிறவங்க பார்க்கிறீங்களா? தனி மனிதன், குடும்பம், சுற்ற, ஊர், உலகம் இந்த வழியில் அமைதி இருக்குதான் என்று பார்க்கவே. இந்த அமைதியான நிலைக்கு வருவதற்கு அடித்தளமா இருக்கக்கூடியது நம்ம உடல் இருக்கக்கூடியது காந்தம் என்பதை உணர்ந்து போவதற்கு அரூபம். உடல் தான் தெரியுமே தவிர உடலுக்குள்ள அரூபமாக இருக்குது உயிர். அது ஒரு சிறிய துகள். அது இந்த கண்ணால் பார்க்க முடியாது. 6வது அறிவு மனிதனுக்கு இருக்கு. அந்த 6வது அறிவில் தான் இந்த துகளை பார்க்க முடியும். அது இயற்கை தந்திருக்கு பெரிய ஒரு பொட்டு சகலம். ஆனா அதை தந்ததை அதை முறைப்படுத்தாம நெறிப்படுத்தாம வாழ்வுல கடைப்பிடிக்காம அப்படியே நாம போயிட்டே இருக்கோம். பூரா ரகசியம் அந்த மனதையும் தந்து இது கூட வச்சிருக்கிறாங்க. பிரபஞ்ச ரகசியத்துக்கு பூரா ஒவ்வொரு மனிதனுக்கு மூளையை கட்டி அதன் மூலமாக 6வது அறிவு தந்திருக்கு. அப்பந்தான் புலன் வந்து இந்த 5 புலன்கள் அமைச்சுட்டா மனித சமுதாயத்துக்கு செயல்படுது. இயற்கையா அமைச்சிருக்குது. நாம் ஏதாவது அப்பா அம்மாவோ அல்லது மற்றவங்களோ இந்த மாதிரி காது இப்படி வேணும், கண்ணு இப்படி வேணும், மூக்கு அப்படி அமையணும், வாய் இப்படி இருக்கணும், கை இப்படி இருக்கணும்னு ஏதாவது நாம் நினைச்சிருக்கு உருவாக்கி இருக்கலாம். இதை நாம் முதல் நடப்போம். அப்ப அந்த இயற்கையானது எப்படி உடலை கட்டுது என்று ஆராய்ச்சியில் பார்க்கும் பொழுது, அதாவது இருப்பா இருக்கு ஒரு தெய்வங்கிற ஒரு நிலை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கும் நிறைஞ்சு இருக்கிறேன், ஆசையில்லாம இருக்கிறேன், அவன் தான் தெய்வம். எல்லாருக்குள்ள இருக்குது. அதுக்கு விளக்கம் மறுபடியும் சொல்றோம். வெளியிலே அதை அதாவது முறைப்படுத்தி மக்களை அந்த புலனை பண்படுத்துறதுக்கு அதை வச்சு வழிபட சென்றாங்க பெரிய உணர்ந்த பெரியவங்க. அவங்க போயிட்டு உணர்ந்த பெரியவங்கெல்லாம் போயிட்டாங்க. வழிநடத்த பெரியவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் நாம வந்து வேறு வழியா அந்த வழிபாட்டுக்கு போயிட்டோம். ஆகையினால இருப்பா இருந்து அந்த இருப்பா இருந்த ஒரு இயக்கமற்றது அதுக்கு பேர் பிரமம்னு சொன்னாங்க உணர்ந்த ஞானிகள் எல்லாம். நீங்க எல்லாம் கதைகள்ல படிச்சிருக்கீங்க, மற்ற நிலைகள் எல்லாம் கேட்டுக்கிருக்கீங்க. பிரம்மம் அப்படின்னு சொன்னது அசைவற்றது, எங்கும் நிறைஞ்சது, எல்லாம் வல்லமை உடையதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த இருப்பா இருக்கக்கூடிய அந்த அது இயக்கம் பெற்றது. தன் உள்ளடங்கி இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் உள்ளடங்கி இருந்தது, இயக்கம் பெற்றது. அதுல ஒரு அணுவாச்சு. அந்த அணு
அந்த சுழலும் பொழுது ஒரு அலை வருது. அந்த அலை இருப்பில் போய் மோதிச்சு, காந்தமாச்சு. அந்த காந்தம் நம்ம இடத்துக்கு வந்து பஞ்சபூதமா செயல்படும். அதாவது உயிராமு, காற்றாமு, வெப்பமாமு, நீராமு, கெட்டிப்பொருளாமு செயல்படும். 5 பஞ்சபூதங்கள் தான் நம்ம உடம்புல வந்து செயலுக்கு உற்றும் இருக்குது. அந்த காந்தம் அருவமா இருக்கிறதுனால அந்த மனதுல வந்து நீங்க பார்க்கிறீங்க ஒரு பொருளை, அது என்ன செய்யுதுங்கிற ஒரு ஆராய்ச்சிக்கு பாருங்க. எவ்வளவு பெரிய பொருள் பார்த்தாலும் அந்த பொருளை வந்து சுருக்கி உங்க கண்ணுக்கு வரும்பொழுது ஒரு சிறு கொசு வளவு உருவாக்கி, அவ்வளவு பெரிய உருவத்தை கொசு வளவு உருவாக்கி மூளைக்கு கொண்டு போகும்போது சிறு புள்ளியாக்கி அந்த காந்த சுழலும் பொழுது காந்த அலையில இயக்கிட்டே இருக்கு. அப்ப மூளையில பதிவாயாச்சு. நீங்க பார்த்த உடனே அவங்க முதல்ல பார்த்துக்க மாட்டீங்க, ரெண்டாவது பார்த்த உடனே வாங்கதான்னு சொல்லுவீங்க. அப்ப காந்தம் வந்து மறுபடியும் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அந்த சிறு புள்ளியா இருக்கிறது, அலையில் இருக்கிறது, அதையே கண்ணு மூலம் விரிச்சு அந்த உருவத்தை உள்ள காந்தம் இதை செஞ்சுட்டு இருக்குது இயற்கை. அப்போ நாம பேசுனது, எண்ணுனது, சொன்னது, செயல் அனைத்துமே பதிவு மூளையில. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்ன சிறு வயசுல 3 வயசுக்கு மேற்பட்டு அப்பா என்ன செஞ்சது, அம்மா என்ன சொல்லிச்சு, நாம எப்படி இருந்தோம்ன்றதெல்லாம் நினைச்சு பார்த்தீங்கன்னா உடனே வெளியே வருது. எங்க அது வருது என்று பார்க்கும் பொழுது காந்தத்தில் உயிர்ல பதிஞ்சிருக்குது, மூளையில பதிஞ்சிருக்குது, உடல் செல்லுகள் பதிஞ்சிருக்குது, கருவில் பதிஞ்சிருக்குது, வான்காந்தத்தில் பதிஞ்சிருக்கு. 5 இடத்துல இயற்கை வந்து பதிவாகிச்சிருக்கு. நாம எந்த செயலை செஞ்சாலும் விளைவா வர்றது இறைவன், யாரும் தப்பிக்க முடியாது. ஆகவே அந்த செயலுக்கு விளைவா வர்றது இயற்கை. அந்த நிலையெல்லாம் முறைப்படுத்தி கொள்றதுக்கு இறை வழிபாடுன்னு வச்சாங்க பெரியவங்க. அறநெறின்னு உருவாக்குனாங்க. அதுக்கிட்ட வழிகாட்டுறதுக்கு மதங்கள் உருவாக்குனாங்க. அந்த வழிகாட்ட மத தலைவர்கள் எல்லாம் போயிட்டாங்க. இப்ப வழி தெரியாத மத தலைவர்கள் வந்து நடத்துறாங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். மக்களை வழி நடத்துற தலைவர்கள் எல்லாம் நம்ம நாட்டில் இருந்தாங்க. அவையெல்லாம் போனதுக்கு போய் பார் வழி எப்படி நடத்துறாங்க உங்களுக்கே தெரியும். அது மாதிரி ஆயிடுச்சு மதம். அது பார்த்தீங்களா, வழிநடத்தி செல்வங்க எல்லாம் அறிஞர்கள் மக்களுக்கு மக்களோட இணைஞ்சு அவங்க கூடவே அழைச்சிட்டு போனாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தலைவர் தனி மக்கள் தனி ஆயிடுச்சு. மக்களுக்காக தலைவர் இல்லை, தலைவருக்காக இப்ப மக்கள் ஆயிடுச்சு. அதே மாதிரி மதம் வேற ஒண்ணும் இல்லை. இப்போ மதத்துக்காகத்தான் மக்கள் இருக்கிறாங்க தவிர மக்களுக்காக இருந்த மதமாக இருக்குதானே இல்லை. இந்த நிலை வந்தாச்சு. ஒண்ணு மனதை பண்படுத்துறதுக்கும் எந்த முயற்சியும் செய்யல. அதே நேரத்துல இந்த சமுதாயத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு எந்த முயற்சியும் செய்யல அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு தெரிஞ்சாத்தானே செய்வாங்க. தெரியாதவங்க எப்படி செய்யறது? நம்ம நாட்டிலேயே இன்றைக்கு ஆராய்ச்சி செய்து பார்த்தீங்கன்னா 45 வருஷமாவது சுதந்திரம் பெற்று சட்டத்தை திருத்தாத நாடு உண்டுக்கலாம். பார்லிமெண்ட்ல எந்த போட்டாங்க. ஆனா அமெரிக்கா இருக்குதான். இத்தனை சட்டம் திருத்தியாச்சு, உருவாக்கியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. நீதிபதிகள் இருந்து பெரிய அறிவாளிகள் இருந்து கொஞ்சம் எல்லாம் வச்சாச்சு. நாட்டுல ஏதாவது அமைதி இருக்கிறது பாக்குறீங்களா? அப்ப என்ன காரணம் அப்படின்னு சொன்னா மனிதனுடைய மனதை வந்து புரிந்து கொள்றதுக்கு இந்த சமுதாயம் உட்படுது. அதுக்குதான் வள்ளுவர் சொன்னாரு அந்த காலத்திலேயே. ஆனா வள்ளுவர் குரல்ல எல்லா மொழியிலையும் மொழிபெயர்த்து அழகா பேசுறாங்க. செயல் இருக்கிறானே இல்லை. வள்ளுவர் சொன்னாரு ஒரு நல்ல கருத்து சொல்றாங்க. அதாவது பொருள் எல்லாவற்றை பொருள் என்று கூறும் மருளானாலும் மானா பிறப்புன்னு சொல்றாரு. பொருள் இல்லாத பொருள் கூறும் மயக்க நிலை அறிவிக்கு இருக்குது. அதை மாற்றி அமைக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொல்றாரு. பிறவி பெருங்கடல், அத்தனை பிறகு நம்முடைய ஆன்மா. இப்ப ஐயா கிட்ட இருக்குன்னு சொன்னா ஐயா எங்கிருந்து வந்தாலும் போனா அந்த ஐயாவுக்கு போனா ஆதிமனிதனுக்கு போயிருக்கிறது. இந்த மாதிரி அந்த பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தால் இறைவனடி சேரான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பெருங்கடல், கடல் போன்ற பிறகு நாம் எடுத்திருக்கிறோம்னு சொல்றாரு. அதே நேரத்தில் அது அப்போடைய நீந்தவங்களுக்கு என்ன சொல்றாரு, அகத்தது ஐயப்படாத உணர்வாரை தெய்வத்தோடு கூட சொல்றாரு. அகங்கிறது உயிர், அது கூட அறிவு இருக்கு, அதுதான் தெய்வம். அதை ஐயப்படாத உணர்ந்தா தெய்வம் தவறு ஒண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதே நேரத்தில் இன்னொன்னு சொல்றாரு, நம்ம மக்கள் அவங்களுடைய வினையால அவங்கவுங்க மக்கள் வர்றாங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு அப்பக. இப்ப நாம எல்லாம் உணராம ஏற்று அப்படியே எழுதி வச்சுட்டோம். ஆனா இந்த செயலுக்கு வர வேண்டிய கட்டத்தை ஏன் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் விஞ்ஞான உச்சகட்டத்தை வளர்த்தாச்சு. தேவையில்லாத பொருள் எல்லாம் தேவைன்னு உணர்த்தியாச்சு. இப்போ நல்ல யோசனை
இனி மனிதன் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதாவது வீட்டில் டிவி இருந்திருக்குமா, சினிமா பட்டாகி இருந்திருக்குமா? எங்களுக்கெல்லாம் தெரியும் சினிமா பட்டாகி டபுள் ஏதோ 2 3 வேற எங்கும் இருக்காது. இன்றைக்கு எந்த கிராமத்தில் இல்லாத கிராமம். அப்போ அதே நேரத்தில் மனிதனுடைய மனம் வினய நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வரும். இப்ப நீங்க பார்க்கறது பேசுறதுல பதிவாச்சு. இந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பதிவு இருந்ததோ இப்ப 50 வருஷத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னா தினமும் சேர்த்துக்கிட்டே வந்திருக்கோம். அந்த வினை கருவில் போய் அந்த குழந்தைக்கு கொடுத்தாச்சு. அப்ப 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு செயல் இப்ப நாளுக்கு நாள் அதிகரிச்சு சமுதாயத்தில் மனிதனை அடிச்சு வாடுற அளவுக்கு வந்தாச்சு. மனிதனை நேசமா இசைவோட வாடுற ஒரு சமுதாயத்துல மனித பிறகுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தா, மனிதன் இசைவா வாடுறத மனித பிறகுடைய நோக்கம். ஒத்து உதவியும் வாடுறது மனிதனா வந்தாச்சு. எல்லாரும் இசைஞ்சு வாடுறோம். ஒரு குடும்பத்திலேயோ அல்லது ஒரு கிராமத்திலேயோ அல்லது ஒரு தேசத்திலேயோ. பிறவியினுடைய நோக்கம் ஒரு குறுகிய காலம் தான். ஒரு 60-70 வருஷம் இருக்கு இந்த சமுதாயத்தில், அல்லது 100 வருஷத்துக்கு மேல ஆர்வம் இருக்கிறது நம்ம நாட்டில். அப்படி மீறி ஏதோ 1-2 இருக்கலாமே தவிர பெருவாரியா இப்போ 50-60 வருஷத்துலேயே வாழ்க்கை நிறைவாயிடும். காரணம் என்னன்னா தீய பழக்கம். அதன் மூலமா நோய் வாழ்க்கையில மனித பிறவின் நோக்கமெல்லாம் ஈடேறாம இப்ப மனித அழிஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப டாக்டர் அறிக்கை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பீடி சிகரெட் குடிக்கிறது, அதே நேரத்தில் இந்த மற்ற மதுபானங்கள் குடிக்கிறது, அதன் மூலமா மனிதன் சராசரி ஒரு நாளைக்கு எத்தனையோ 1000 பேர் இறந்துட்டு இருக்கிறாங்க. வயசு ஆகாமையே நோயா தொட்டு இறந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ மாணவர்கள் மத்தியில் இப்ப அதிகமா வந்தாச்சு. அவங்களுடைய கரு என்ன, அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எப்படி இருக்கு, இது எல்லாம் சீர்தூக்கி பார்க்கிற போது இந்த வினைப்பதிவு நாளுக்கு நாள் அதிகரிச்சு உச்சகட்டத்தை ஒரு குடும்பத்துல இப்ப நிக்குது. தேசத்துல எல்லாம் நினைப்போம், குடும்பத்தில் நிக்குது. ஐயா அதிகப்படியா நாடு இருந்தா மகம் பார்க்கிறேன். இந்த ஐயா சாகரம் இல்லை, நமக்கு பொருளாதாரம் கொடுக்க போறது இல்லை, எப்படியா ஐயா ஒரு எண்ணத்துக்கு வந்தாச்சு. எங்க வினைப்பதிவு மூடுதுன்னு பாருங்க. ஒரு அவர் 100 வருஷம் இருக்கிறார், 100 வருஷங்களுக்கு சொத்து கொடுத்து நமக்கு என்ன பிரயோஜனம்? நாம் அதுக்குள்ள செத்து போக போறது. ஐயா நிற்கிறதுக்கு என்ன வழி? இப்ப பணம் யோசனை பண்றாங்க. வினை வந்தாச்சு. இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடக்குது. அதே மாதிரி மகன் நம்மளை இருந்த விடமாட்டான்னு போறது ஐயா ஆளு வச்சு பண்றாரு. இப்ப நடந்துட்டு சமுதாயம். அப்பன மகனை கொள்ள, மகன் அப்பக்கு கொள்வது, மனைவி கணவனை கொள்வது, கணவன் மனைவி கொள்வார். இப்படி சமுதாயம் வளர்ந்து போய் இது அதுல எல்லாம் இல்லாம இன்றைக்கு இந்த அரசியல் வேற அதிகார போதைன்னு சொல்ல முடியல. அது உச்சகட்டத்தில் நிற்குது. இந்த அதிகார போதை வந்துட்டா எந்த மனிதனும் உயிரோட இருக்க முடியாது. அவருக்கு அதிகாரம் வேணும்னு சொல்லி இத்தனை பேர் விரோதியம் நினைச்சா இத்தனை பேருக்கு அடிக்கிறதுக்கு என்ன வழி? ஏதோ ஒரு பெயரால, மொழியின் பெயராலேயோ மற்ற சாதியின் பெயராலேயோ இனத்தின் பெயராலேயோ ஏதோ தூண்டி விட்டு அவங்க அடிச்சாகணும். அப்பத்தான் அது வர முடியும். இந்த நிலையில் இப்ப நாடு வந்தாச்சு. அங்க பார்த்துன்னு சொன்னா மொழிவெறி, இங்க பார்த்து ஜாதி வெறி, இனவெறி. இந்த அதிகாரத்துக்கு வேண்டி ஒவ்வொருத்தரும் தான் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு வேண்டி இப்ப ஒரு நல்ல மெஜாரிட்டி இனத்தை சேர்ந்தவர் மைனாரிட்டிகள் வரக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி மெஜாரிட்டி இனம் தான் உயர்ந்துன்னு சொல்லி மைனாரிட்டி அடிக்குது. மைனாரிட்டி இனம் என்ன பண்ணுது? இதை பாதுகாத்துக் கொள்றதுக்கு அவங்க மீது படையெடுக்குது, அடிக்குது. இப்படி ஒவ்வொரு நிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா மனிதன் அழிக்கிறதுக்கு மனித பிறவின் ஒரு நோக்கம் ஈடேறாம பிறந்ததிலிருந்து இன்று வரைக்கும் செய்த ஒரு நிலையின் பயனின் காரணமாக, பதிவின் காரணமாக வாழ்வு இப்போ துன்பத்துக்கு ஆளாகியிருக்கிறோம். இந்த துன்பத்தை குறைக்கணுங்கிறத உலக சமுதாய சேவா சங்கத்துடைய நோக்கம். தன்னிலை விளக்கமும் பேரு. தான் இருந்தாமே சமுதாயத்தை திருத்த முடியாது. நாம் இருந்தோம், வாழ்ந்து காமிக்கணும். அப்பத்தான் சமுதாயத்தில் இருந்தே தவிர பேசல் மூலமா இருந்தார். செயல் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த செயலை செய்யறதுக்கு பழைய காலத்துல எல்லாம் பிராணாயாமத்தின் மூலமாக உயிரிழந்தாங்க. அதை எப்படி கொண்டு வந்தாங்க? காற்றை பூரிக்கை செய்து அதன் மூலமாக சூடு உண்டாக்கி மூலாதாரத்திலிருந்து ஆக்கிரமிச்சு கொண்டு வரது 15 வருஷம் ஆச்சு. ஆகையினால் காடு மறை போய் அவங்க இருந்தாங்க. அந்த 15 வருஷத்துக்கு குடும்பத்தோடு ஈடுபட்ட மேலே வரக்கூடிய அந்த சக்தி காந்த சக்தி, அதாவது குண்டலி சக்தின்னு சொல்லுவாங்க ஞானிகள். மதவாதிகள் சொல்லுவாங்க
தேவதா சக்தின்னு சொல்லுவாங்க. இப்போ விஞ்ஞானம் சொல்றது மனிதகாந்த சக்தின்னு சொல்றது. எல்லாம் ஒண்ணுதான், வேற வேற இல்லை, பேரு மட்டும் வெவ்வேறைய தவிர பொருள் ஒண்ணுதான். அப்ப அந்த காந்த சக்தியை கொண்டுட்டு வர்றதுக்கு அந்த 15 வருஷம் ஆச்சு. அப்போ குடும்பத்தோட ஈடுபட்ட மேலே ஈடுபடக்கூடிய சக்தி அந்த இடத்துல நின்றுதுன்னா மனித இறந்து போயிடுவேன். ஆக பிரம்மச்சரிய காட்டுக்கு போய் நீ தவம் பண்ணுன்னு அந்த காலத்துக்கு சொன்னாங்க. இன்னைக்கு அது அப்படி இல்லை. இப்போ பூமியினுடைய ஈர்ப்பு சக்தியாலையும் நம்முடைய அறிவு பொருள் சக்தியாலையும் கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு. அதை நல்ல காந்தம் பயிற்சி பெற்றவங்க இப்படி தொடும்பொழுது அதோட வந்து எடுத்து 2 நிமிஷம் கொடுத்தாங்க, 15 நிமிஷம் மிச்சம். குடும்பத்தோடையே இருந்துட்டு பயிரோடும், மனதை பண்படுத்தணும். இப்படி ஒவ்வொரு மனிதனும் மனம் பண்படுத்தினாத்தான் மனித வாழ்வு சிறப்படையுமே தவிர விஞ்ஞானம் ஒரு 1000 பேர் செய்கிற வேலையை ஒரே ஆள் செய்கிற அளவுக்கு கொண்டு வந்தாங்க. ஒரு கம்ப்யூட்டர் இருந்துன்னா மில்லில் எல்லா வேலையும் செஞ்சுக்கிறது, அங்க இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லை. ஒரே ஒரு கம்ப்யூட்டர் இருந்துன்னு சொன்னா உலகத்தை அடிக்கலாங்க. அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்தாச்சு. அமெரிக்கா நாட்டில் வச்சுட்டு அங்கிருந்து அந்த கம்ப்யூட்டர் பயன்படுத்துன்னு சொன்னா இங்க இருக்கிற மக்கள் அடிக்கலாம். ராணுவம் வரணுங்களா, என்ன வரணுங்க? அங்க இருக்கிற கருவி இயக்கிறதுக்கு அங்க மின்சாரத்துல பாய்ச்சி அதன் மூலமா அந்த காந்தத்தை பாய்ச்சி காந்தத்தின் மூலம் இங்க இயக்கிறேன். அதையே காந்தம் இப்ப வந்து நம்ம இடத்துலயும் இருக்குது. ஆனா இந்த காந்தத்தை நாம் உணராம அந்த வழியிட்டு போய் பயன்படுத்த முடியாது. இப்ப இந்த காந்தத்தை நாம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா மூலாதாரத்திலிருந்து எடுத்து ஆங்கிலம் கொண்டுட்டு வர்றதுக்கு சின்ன பயிற்சி தான். அதை தொட்டு கொடுக்கணும், தானாக வந்துடும். நீங்க செய்யும் பொழுது மன அலைன்னு சொல்ல பாருங்க. அந்த அலை வந்து இந்த புழு மொழியில் 8:13 வேகம் ஒழுங்கு எடுத்துக்கோங்க. மையத்தில் வேகம் குறைவா இருக்கு, வெளியில் வேகம் அதிகமா இருக்கு. அது மாதிரி நஞ்சு புலன்களும் செயல்படக்கூடிய தன்மை அதுக்கு பெரியவங்க தொட்டு காமிச்சாங்க. இந்த இடத்துலதான் அந்த ஈர்ப்பு செயல் பெரியவங்க தொட்டு போயிட்டாங்க. நாங்கள் கொட்டோட நிறுத்திட்டோம், செயலுக்கு மட்டும் கொண்டு வந்தோம். ஆகவே இந்த இடத்துல செய்ய என்ன ஆகுதுன்னா 8:13 வந்து ஒரு வினாடிக்கு 40 இருந்த சுடல் 8:13 வந்து அது கருவுக்கு மறுபடியும் துடியம் கொடுக்குறாங்க. கருவுக்கு வரும்போது 4-7, அந்த அடித்தளத்துக்கு போகும்போது 1-3 வந்து பிரபஞ்ச ரகசியமே உங்களுக்கு வந்துருது. மன அமைதி வந்துருது. உலக மக்கள் எல்லாம் நீங்க அந்த கண் கொண்டு பார்க்குறீங்க, எல்லாரும் ஒரே இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. வேற்றுமையே இருக்கும். உலகத்தில் உள்ள அத்தனை கோடி மக்கள் ஒரே ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கிறான். போறது அந்த இடத்துக்கு தான் போறோம். ஆனா வாடுறதுக்குள்ள நம்ம பதிவுகளை, எண்ணங்களை, சொல்லுகளை, பெரியவங்க சொல்றது, மற்றவங்க சொல்றதெல்லாம் பதிவு அதன் மூலமாக வேற்றுமைப்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆகவே அதை உணர்வுன்னு சொன்னா ஒவ்வொரு மனிதனுக்கு கனவையிலும் விஞ்ஞானம் வளராத காலத்தில் ஒரு மனிதன் சொன்னது கேட்டிருந்தார். இன்றைக்கு அப்படி முடியாது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண் பெண், அதாவது 14 வயசுக்கு மேற்பட்ட அத்தனை பேர் இந்த கலை பயிர்ந்தாக்க மனித வாழ்வு சிறப்படையும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட இப்ப தமிழ்நாட்டில் 200 மட்டும் இருக்கு. அங்க கிராமங்கள் ஏகதேசமா அது இந்த மரவள கலைகள் தெரியாத பகுதி இருக்காது. இப்போ டவுனுக்குள்ள பார்த்தீங்கன்னா பெருவாரியான மக்கள் பயிற்சி எடுக்கிறாங்க. பார்த்தா வாழ்க்கை வளர்ந்து போயிருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த வளர்ந்துட்டு வருது. அது 4 அது தானே வருது. அப்போ காந்தம் தான் மனித வாழ்வுக்கு முக்கியம் என்பது உணர்வு. நம் உடம்புல வந்து காந்தத்தை உற்பத்தி செய்யறது உயிர். அந்த உயிர் வித்தின் தொடர்பாக தங்கி செயல் செய்யுது. அப்பா அம்மாவுக்கு உணர்வு வந்தது, அது ஒரு வித்து வந்தது கரு. அதன் மூலமாக அந்த கருவுடைய தன்மைக்கு ஒப்ப அந்த உயிர் தங்கி அதை செயல்படும். அப்ப அந்த உயிர் வந்து சுழலுது. அது சுழலும் பொழுது நம்ம உடம்புல வந்து 95% மெய்ப்பொருள் இருக்கு, 5% இயக்கம். அந்த 5% இயக்கம் அந்த இருக்க நிலையோட மோதும் பொழுது காந்தமா மாறி உடலை செயல் செஞ்சுட்டு இருக்குது. அந்த காந்தமா மாறும் பொழுது இது தொடுணர்வா மாறும். முதல்ல காந்தா காதலுடைய கருவியின் மூலம் ஒளியா வருது, கண்ணின் ஒளியின் மூலமாக ஒளியா வருது. அதாவது மின்சாரமா மாறி காதல் ஒளி, கண்ணில் ஒளி, ரசாயனமா மாறி நாக்கு சுக, மூக்குல மனம், தொட்டா உணவு. இந்த 5 உணர்வும் அதே காலம் தான் செய்யுது. இதைத்தான் வள்ளுவர் சொன்னார். அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிச்சுன்னா, சுவை ஒளி ஊர் ஓசை நாட்டம் என்ற இங்கே வந்த தேர்வுலகன்னு சொல்லிட்டார். சுவை ஒளி ஊர் ஓசை நாட்டம் என்ற இங்கே வந்த அந்த காந்தம் தான் உலகம், அது உனக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார். நாம புரிஞ்சு செயல்பட்டு போவதான இல்லை. அப்ப அந்த 5 படியில் போகக்கூடிய காந்தத்தை
ஒருமுகப்படுத்துற ஆறாவது நிலையில பயன்படுத்தும் பொழுது இந்த மறைபொருளா இருக்கக்கூடிய காந்த சக்தி உலகத்தை நமக்கு வாய்ப்பு. அந்த காந்தம் எங்கிருந்து மூலம் முன்னாடி பார்க்கிற போது வான்காந்தத்திலிருந்து சப்ளை ஆகிறதுன்னு சொன்னா எந்த மனிதனுமே வாழ முடியாது. இப்ப காற்று இருக்குதுங்க, காற்று உற்பத்தி எங்கன்னு சொன்னா சந்திரமண்டலம் போறாங்க, இங்கிருந்து வாய் கொண்டுட்டு போறாங்க, பிராணவாயு. ஒரு மனிதனுக்கு பல கோடி செலவு பண்ணி கொண்டுட்டு போய் வாடுறாங்க. ஆகவே எல்லா மண்டலத்திலிருந்து வரக்கூடிய அமைப்பையும் இந்த உடல் கருவி எடுத்து வாழ்ந்துட்டு. அப்ப அந்த வான்காந்தத்தினுடைய சிறப்பு எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் டிவி பார்க்கறதுக்கு தெரிஞ்சு. இங்கிலாந்து தேசத்துல இப்ப கிரிக்கெட் விளையாடுறாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அவன் நுண்ணிய கருவியில கொண்டு இப்ப பரப்பு வான்காந்தத்தில் இங்க இருக்கிற டிவி எல்லாம் எடுத்துக்கிதுங்க. இடையில என்ன இருக்குது அந்த வினாடி ஒரு வினாடி வித்தியாசம் ஆகுங்களா? அங்க இப்படின்னு அடிக்கிற இங்க அடிக்குது. அப்போ காந்தம் நிறைஞ்சிருக்கிறதுனால அந்த அந்த முனையில தொடர்பு கொடுக்கிற பொழுது அப்பதான் எல்லா பேரும் எடுத்துக்கணும். அதேதான் மனித மதம். இந்த இடத்துல மனித மதத்தை பற்றி நீங்க நல்லா சிந்திச்சுக்கணும். காந்தம் தான் மனித மதம். அழுத்தம் ஒலி. இப்ப நாம் என்ன எண்ணிட்டு இருக்கோம்? நல்ல யோசனை என்னன்றா அவர் ஆகாதுன்னு என்றான். அப்பவே இந்த வான்காந்தத்துக்கு பதியுமா சும்மா இருக்குங்களா? நல்ல யோசனை. அப்ப இந்த நாட்டில் என்ன பண்ணிக்கிறான்? ஒரு குடும்பத்திலே எத்தனை கருத்து வேறுபாடு, ஒரு ஊர்ல எத்தனை கருத்து வேறுபாடு, அத்தனை வான்காந்தத்திலே நம்ம உடல்ல எல்லாம் பதிவு அமைதி வருங்களா? சிந்திச்சு பாருங்க. சரியா நீங்க இந்த கலகிவாங்க. இது நாள் காலத்தால மக்கள் வருது. இது வராம மனித சமுதாயம் அமைதி இல்லை. அப்ப வான்காந்தத்தில் பதிஞ்சாச்சு தீமை. அந்த தீமை யாருக்கு மறுபடியும் அங்கிருந்து உங்களுக்கு சப்ளை ஆகிட்டு இருக்கு. அந்த சப்ளையில வந்து விஷம் கலந்தாச்சு. சாப்பிட்ட என்ன வருது? அழிவு வருமா, அமைதி வருமா, அன்பு வருமா, கருணை வருமா? நீங்களே யோசனை பண்ணுங்க. அந்த கருப்பு துணி போட்டா கருப்பு துணி காமிக்குது, வெள்ளை போட்டா வெள்ளை காமிக்குது, கருப்பாடு விளையாடினாலும் கருப்பனை காமிக்குது, வெள்ளக்கார விளையாடு வெள்ளக்காரனை காமிக்குது. அத்தனை கலரி அதை அப்பவே காமிக்குது. அது மாதிரி நம்ம மனதில் எதை போடுறோம்னா காமத்தை அப்பவே படிக்கும் பதிச்சு. இப்ப நாடு ஒண்ணு கொண்டு அடிச்சு போடணும்னு நான் போட்டுட்டு இருக்கோம். இது செயல் வந்து செயல் வராம இருக்குங்களா? நாமளே போட்டாச்சு விதைங்க, வந்ததுக்கு போட அழுகிறோம். நாடு அழியுது, குடும்பம் அழியுதுன்னு அழுகிறோம். போட்டதா இருக்க நம்ம அனைவரும் போட்டாச்சு. ஒரு குடும்பத்தில் போடுறதும் பதிவாகும், நாட்டில் போடுறதும், தேசத்தில் போடுறதும், உலகத்தில் போடுறதும் பதிவாகும். இந்த பதிவுகளை பார்த்து நம்ம மனம் மாறினாக்க உலக சமுதாயம் மாறும். அதுக்குத்தான் நாங்க வாழ்க வையகம் வாழ்க படமுன்னு சொல்லுங்க எல்லாரும். அந்த அளவு பதவி பரவி அதன் மூலமா ஒவ்வொரு கருவுக்கும் வந்து குழந்தைகள், நாடு எல்லாமே வளர்ந்துருக்குன்னு சொல்றோம். அந்த தீய சக்திகள் எல்லாம் மாற்றி அமைக்கணும்னு சொன்னா நாம் இப்ப என்ன பண்ணணும்? அமைதியா இருந்து உலகத்தை பார்த்து எல்லா மக்களையும் வளமோடு வாழ வாழ்க வையகம் வாழ்க படமுன்னு சொல்லணும். அதுக்கு நம்ம மன அடித்தளத்துல தெய்வம் அப்ப எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். நீங்களே பாருங்க. வெளியில ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இப்ப இதுவரையில் நீங்க என்னை பார்த்தது இன்னைக்குதான் பார்த்துக்கிறீங்க. இனி ஒரு அடுத்த மாசம் வரேன்னு வச்சிருங்க. நீங்க இருப்பீங்க, வாங்க வாழ்க வளம்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா? பதிவாயிடும். அந்த பதிவு நம்மால் எடுக்க முடியுமா? கடலை நாம் என்னமோ செய்கிறோம், நாட்டுக்கு நான் தான் செய்கிறேன், என்னமோ பண்றோம். ஆனா அந்த பதிவு நம்மால் எடுக்க முடியுமா? முடியாது. ஆனா அடித்தளத்தில் இன்னொன்று இருக்கு. ஒரு கமிஷன் அதுல வந்து இப்ப வரவு செலவுல ஒரு அன்பு தப்பு பண்ணிட்டார். சும்மா 425 ரூபாய் நான் கொடுத்துட்டு போயிட்டேன், மெம்பரா சேர்ந்துட்டேன், இந்த பொண்ணுக்கு எழுதலின்னு சொல்றாங்க. அவங்க வந்து நீங்க என்ன கேட்கறீங்க? அவன் அதை அடித்தளத்துல என்ன சொல்றது? ஏன்டா பொய்யன்னு சொல்லி அவங்க கூட சேருங்களா? இது ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்குதா இல்லையா? வெளியில் இருக்குதுங்களா? அப்ப இதையும் பெரியவங்க சொன்னாங்கன்னா கடை உள்ளு சொன்னாங்க. உள்ள கடந்தா மெய்ப்பொருள். அது யாருக்கும் பொய் பேசாது, துன்பம் தராது. நமக்குள்ளையும் இருக்கு. அதுக்கு பயிற்சி இருந்தாத்தே உள்ள போய் அவங்க கூட இணைய முடியும். வெளியில் பார்த்துட்டே இருக்க முடியுங்களா? ஆகையினால அந்த புழு மையத்துல நம்ம உள்ள போகும் பொழுது அந்த இடத்துக்கு போயிடும். எந்த உயிருக்காவது தீங்கு பண்ணுங்களா? அது தனக்கு தீங்கு பண்ணுங்களா? அது நாட்டுக்கு பண்ணுமா? அது குடும்பத்துக்கு செய்யுமா? அப்ப ஒவ்வொரு குடும்பத்திலையும் எல்லா மனிதனுக்கும் இந்த கலை வேணுமா வேண்டாம்? நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. ஆகவே அந்த கருமையத்தை இப்ப கெடுத்தாச்சு.
உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் எடுத்தாச்சு, நம்ம நாடு மட்டுமல்ல. கருமையம் இப்போ ஒரு இயக்கம் நம்ம உடம்புல நடந்துட்டு இருக்கு. அந்த இயக்கத்தை ஒரு மையம் அமைச்சுதான் அது செயல்படும். நம்ம உடம்புல 7 ஆதாரம் இருந்திருப்போம். மூலாதாரம் 1, சுகாதிஸ்தானம் 1, மணிப்புரகம் 1, அனாகதம், விசிக்தி, ஆக்கினே, துரியம், அனாகதம் 7 மையத்துல அந்த இயக்கம் செயல்படும். ஒரு மையத்தில கொஞ்சம் தவறு இருந்தா உடல் நடக்குங்களா? கை இல்லாம வாழ்க்கலாம், கால் இல்லாம வாழ்றாங்க. இந்த மையத்துக்கு மட்டும் அடிபட்டா மனிதன் வாழ முடியுமா? தலை அடிபட்டால் வாழ முடியாது. அதே நேரத்தில் உயிர் மையத்தில் அடிபட்டால் 7 ஆதாரம் இருக்கு. அந்த ஆதாரத்தில் இயக்க ஒழுங்கா செயல்பட்டு மாற்றத்தை செய்து அந்த காரணமான செயல் செஞ்சுட்டு இருக்கு. அப்ப அந்த 7 ஆதாரத்துக்குடைய மூலாதாரத்திலிருந்து வரக்கூடிய அந்த சக்தியை மனிதனுக்கு மேல் நோக்கி கொண்டுட்டு வந்து கொடுத்து அந்த இடத்துல ஆக்கி வச்சு வரும் பொழுது மன அலை குறையுது. அந்த நிலைக்கு மூலமா பார்க்கிற போது இத்தனை கோடி மக்கள் ஒரே ஒரு தொகுப்பில் வாழவும் தெரியும். உங்க மனதிலேயே நீங்களே உணர்றீங்க. வேற்றுமையில எதுவும் கிடையாது. அந்த அலையில ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. உடல்ல தான் ஆண் பெண். அதுக்கு குண்டலினி யோகம்னு வச்சாங்க. குண்டலினிங்கிறது அலை, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. அதாவது நெருப்பு, அந்த அலை. அந்த அலை இரு ஆணும் பெண்ணும் சேர்க்கை ஆகும் பொழுது ஆணுடைய சக்தி ஈர்ப்பு அதிகமா இருந்தா வெளியில் தடுது, பெண்ணுடைய சக்தி அதிகமா இருந்தா உள்ள எடுக்குது. உள்ள எடுக்கும் போது பெண்ணா மாறுது, வெளியில் தட்டும் பொழுது ஆணா மாறுது. அந்த ரசாயன தன்மையால மாற்றி ஆணை பெண்ணாக்குல பெண் ஆணாக்கு. அதை அந்த காலத்துக்கு எழுதி வச்சு போயிருக்கிறாங்க. ஆணை பெண்ணாக்குவோம்னு சொல்லி ஞானிகளே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதுக்கு அந்த பயிற்சியை பிறந்த பிற்பாடு இல்லைங்க, கரு கூடும் பொழுது அந்த பயிற்சி செஞ்சு ஒரு ஆண் அந்த பயிற்சி செஞ்சா அந்த பெண் ஆணாக்கலாம். அத்தகைய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நிலை அல்லாம் வல்ல தெய்வமே நமக்குள்ள இதை செயல் செஞ்சுட்டு இருக்கு. அது உண்மை பேசக்கூடிய மக்களுக்கு எப்பொழுதுமே துணையா இருக்கு. அதே நேரத்தில் வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனும் அந்த புலன்கள் மூலமாக செயலை செய்து 5 புலன்கள் மூலமாக உயிராக்கி அழிகிறதை இன்னமும் இப்ப நான் நடந்துருக்கேன். எப்படின்னு கேட்கறீங்களா? இப்ப இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சுவையா வீட்டுல உணவு செஞ்சுட்டாங்க. செஞ்சு அந்த உணவுல சுவை இருக்கிறதாக நம்ம சாப்பிட்றோம் உணவுல. ஆனா உயிர்ல எப்படி அந்த சுவை வருதுன்னு பார்க்க என்ன பண்ணுதுன்னா, நாக்குல சுவையா வரும் பொழுது நீர்ல மோதும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தில் மோதும் பொழுது அந்த உயிர் சக்தி சுவையா மாறும். அதே மாதிரி கெட்டி பொருள் மோதும் பொழுது மூக்குல பலமா வரும். அதே மாதிரி காற்றில் மோதும் பொழுது ஒலியா வரும், வெப்பத்தில் மோதும் பொழுது ஒளியா வரும், காந்தத்துக்கு காந்தம் மோதும் பொழுது காந்தமா வரும். அப்போ உயிர் சக்தி என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, உயிர் தான் இருக்குது. அதாவது இனிப்பு, சுவை, துவர்ப்பு இதெல்லாம் உயிர் தான் இருக்குது. ஆனா வெளியில கொடுக்கக்கூடிய அந்த சக்தி இப்போ ஒரு யூனிட் இருக்குது நம்ம உடம்புல இரும்பு சக்தி. 2 யூனிட் உள்ள அந்த இரும்பு சக்தி வரும் பொழுது அந்த அளவுக்கு உயிர் சக்தி மேல ஓங்கி அதோட சுவைக்குது. அப்ப உயிர் சக்தி செலவா அல்லது அதுல இருக்கிறது செலவா பாருங்க. அதே நேரத்தில் சரி அதுலயே இனிப்பு இருக்கிறதா வச்சுக்க, ஒரு ஸ்வீட் கொடுக்குறாங்க இனிப்பா இருக்குன்னு சொல்றாங்க, இன்னொன்று கொடுக்குறாங்க எனக்கு வேண்டாங்கன்னு சொல்றேன், 3வது வாங்கி வருது. அது இனிப்பு என்னாச்சு? உயிர் சக்தி செலவா போச்சு, வேண்டாங்க. இந்த 5 புலன்கள் மூலமா உயிர் சக்தி அழிகிறது இன்பமும் நாம் உணர்ந்து இடம் மயக்க நிலைமை. இந்த மயக்கத்தை தீர்க்காம சமுதாயத்தில் மாறுது வருங்களா? நாம் அங்கிருந்து வந்ததும் தெரியல, போறதும் தெரியல, வாடணும் தெரியல, எப்படி வாடணும்னு கற்றுக்கொள்ளல. ஆகவே ஒவ்வொரு செயலும் கண்ணில் டிவி பார்க்கிறோம், அதுல அந்த ஒரு 5 யூனிட் இருக்கு, நம்ம கண்ணில் 1 யூனிட் இருக்கு. அந்த அளவுக்கு கடிச்சு வச்சு பார்த்து கண் எரிச்சலாகி கணக்கெடுத்து இன்பம் எதில் இருக்குதுங்க. உயிர் சக்தி செலவு அப்படின்னு நாம் நினைக்கிறதே கிடையாது. அதுல பார்த்து அதன் மூலமாக 40 வருஷம் வரை ஒண்ணும் பண்றதில்லை. 40க்கு மேற்பட்டு கண்ணை கெடுத்து அப்புறம் கண் ஆபரேஷன் பண்ண போகுது. இப்ப எல்லாம் பெருவாரி கண் ஆபரேஷன் பண்றாங்க. என்ன காரணம்? பழைய காலத்து கண் ஆபரேஷன் பாத்தீங்களா? அவங்க டிவி பார்க்கல, நல்லா வேலை செஞ்சாங்க, நல்லா இருந்தாங்க, எந்த சிக்கலும் கிடையாது. அதே மாதிரி சுவைக்கு அடிமையாகி, காதில் கேட்கறது கடுமையாகி, கண்ணில் பார்க்க கடுமையாகி மயக்கி நம்முடைய உயிரானது ஆன்மா செயல்பட்டு இருக்கு. அப்ப அந்த ஆன்மாவுக்கு ஆன்மீக வாழ்வுன்னு சொன்னா இத்தனை துன்பத்தையும் நாம் செஞ்சுட்டு இருக்கிற நமக்கு ஆன்மீக வாழ்வுன்னு சொன்ன துன்பம் இல்லாத வகையில் செயல் செய்யும். அது ஆன்மாவுடைய நிலையறிஞ்சு அந்த வாழ்க்கையில வாழ்வு நடத்துறது ஆன்மீக வாழ்வு.
இப்ப நான் பேசுறது ஆன்மீக வாழ் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன பண்றது? நம்மளை உணர்ந்து அந்த ஆன்மாவுக்கு துன்பம் பண்ணிட்டு இருக்கோங்களா, இன்பம் பண்றோங்களா? நமக்கு நாமள. ஆகவே ஆன்மீக வாழ்வுனா நம்ம உடல் இருக்கக்கூடிய உயிருக்கு துன்பப்படாத வகையில அவரவர் செயல் செய்யும். அதுக்கு இறைவனுக்கு செய்ய வேண்டிய கைமாறு. உயிர் தான் இறைவன், அது இருக்கிற அறிவு தான் இறைவன். இப்ப இறைவனுக்கு துன்பம் பண்ணிட்டு நாம போய் இறைவா என்னை காப்பாத்திக்கன்னா கண் ஆபரேஷன் தப்ப முடியுங்களா? அல்லது சுவையா சாப்பிட்டு சாப்பிட்டு குடல் அதுல புண்ணாயிடுச்சு, அதுல ஆபரேஷன் பண்ண தப்ப முடியுங்களா? எப்ப முடியாது. உள்ளுக்குள்ளதான் இறைநிலை இருக்குது. அதை உணர்ந்து அதுக்கு துன்பப்படாத வகையில நம்ம வாழ்க்கை நடத்தணும். இதுக்கு ஒவ்வொருத்தருக்கு பயிற்சி வேணுங்க. அவர் மட்டும் செஞ்சுட்டு அவர் குடும்பத்தில் இருக்கிறவங்க செய்யாம இருந்தா, அந்த பொண்ணு செய்யாம இருந்தா அது துன்பப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு ஆன்மாவும் துன்பப்படாத வகையில செயல்படணும்னு சொன்னா ஆன்மாவோட நிலையறிந்து அந்த வழியில செயலை செய்யணும்னா பயிற்சி கொடுக்கணும். அந்த பயிற்சி இப்ப நாங்க ஒரு வாரம் வந்து பயிற்சி கொடுக்கலாம்னு யோசனை பண்ணுங்க. அது சூழ்நிலையால வர முடியல. நீங்க அடுத்தாப்புல யாராவது பயிற்சி எடுத்து போகணுமோ அவங்க எல்லாம் வந்து எழுதியெல்லாம் ஒழுங்கு வச்சிருந்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து ஒரு வாரம் இருந்து பயிற்சி கொடுத்து உங்களை எப்படி அதை வழி நடத்துறதுன்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்களே அப்ப பயிற்சி பண்ணலாம். அது மே மாசத்துல லீவ் இருக்கு, நாங்க வர்றதுக்கு யோசனை பண்றோம். இப்ப இவர் பயிற்சி எடுத்துக்கிறாரு. இங்க ஒரு வருஷமா வந்து பயிற்சி எடுத்து ஆசிரியர் பயிற்சி ஆனதுக்கு பிற்பாடு நாங்க இங்க வந்தோம். நான் அங்க போயிட்டு வழி நடத்துக்கு ஒரு ஆள் வேணுமே இல்லைங்க. அது வந்ததுக்கு பிற்பாடுதே அவர் கூப்பிட்டதுனால சரி நாமளும் இங்க வந்து எனக்கு தமிழ் தான் தெரியும், கன்னடம் தெரியாது அப்படின்னு சொன்னா தமிழ் மக்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து கன்னடம் தெரியும். நீங்க நாளைக்கு பக்குவமாயிட்டீங்க அதே மொழியில சொல்லிக் கொடுக்கலாம் இல்ல, நீங்க சொல்லிக் கொடுக்கலாம் நாளைக்கு. ஆக நீங்க ஒரு வருஷம் 2 வருஷம் பயிற்சி பண்ணினீங்கன்னா நீங்க அப்புறம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இப்படி இந்த கலையை வந்து பயிர்றது மூலமாக மனிதன் மனிதனாக வாழலாம், மனிதன் தேவனாக வாழலாம், மனிதன் யாருக்குமே துன்பம் விழாத வகையில் தன்னுடைய செயலை செய்யலாம். அத்தகைய முறைக்கு நம்முடைய மனமானது அடித்தளத்தில் தெய்வம், முனையில மனிதன். வேற எங்க இந்த முறையில மனிதன் நான் தான் எல்லாம் பண்றேன், நான் தான் எல்லாம் செய்யறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இந்த ஒன்றை நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. நீங்க ஏதாவது பிறந்திருந்து இந்த வரைக்கும் செஞ்சிருக்காங்க யோசனை பண்ணி பாருங்க. சரியில்லைன்னா நீங்களே கேளுங்க, நான் கொடுக்குறேன். இப்போ இயற்கையானது நீங்க எனக்கு இப்போ வயசு 67, என்னைவே நான் இருக்கிறேன். இந்த 67 வருஷமா உணவு போட்டதை அவன் ரசமாக்கி ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மச்ச, இது 7 தாட்களா மாற்றி உடல் நடக்கும். உணவு தான் உடல், நாம் உணர்ந்துக்கணுங்களா? உணவின் மூலமாகத்தான் இது ரசமாக்கி ரத்தம் பண்ணி சதை, கொழுப்பு, எலும்பு, மச்ச, வித்து 7 தாதுக்களா மாற்றி உடல் நடத்துறது. சின்ன குழந்தையிலிருந்து அதை வளர்ச்சி பண்ணி பெரிய ஆள் வரையில் அகப்படுது. நாம் ஏதாவது செஞ்சோங்களா? அப்புறம் வெளியா இருந்துச்சு குடும்பத்தை நான் இல்லையே இந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு கேட்கறதுல இது பொருத்தமான வேண்டிங்களா? அவன் ஸ்ட்ரைக் பண்ணிட்டான்னா நாம் இருக்குங்களா? அந்த வினாடி இருக்குங்களா? ஐயா பேசினாரு காரணம் தான் சொல்லுவேன். ஆகவே இயற்கைக்கு முரணா நமக்கு செயல்பட்டு இருக்கோம். இதுவரையிலே செஞ்ச செயலுக்கு கைமாற ஏதாவது வாங்கியிருக்கிறாரா? யாராவது ஒரு மனிதன் வந்து 50-60 வருஷமா தொழில் செஞ்சுட்டு பணமாகாம இருப்பாங்களா? அப்ப எல்லாம் வரல இயற்கை ஏன் நமக்குள்ள அது செஞ்சிருக்குன்னு சொன்னா அவனுடைய நோக்கம் வந்து அவனே இந்த உடலை கட்டி அவனே கூலிப்படையணும், அவனே அவனை பார்த்து சந்தோஷப்படணுங்கிற நோக்கத்துக்கு வேண்டியத பிறவி பயனை அவன் உடல் மூலமாக உணர்ந்து அது அந்த நிலைக்கு வாழ்ந்துட்டு நம்ம உடம்பை கட்டி அவன் வெடி செயல்பட்டு இருக்கிறான். நாம வந்து வாழ தெரியாம புலன்கள் மூலமாக அதுல பதிவாக்கிட்டு அவரு மோசம், இவரு மோசம், இவரு ஏமாத்துறாரு. ஏமாத்துனா அதுக்கு தகுந்த தண்டனை அவனே கொடுப்பாங்க. நாம போய் அவனுக்கு தண்டனை கொடுப்போம் தயவு செஞ்சு நினைக்கவே வேண்டாம். செயலுக்கு விளைவா இறைவன் வந்திருக்கிறேன். உங்களுக்கு பழமொழி நல்லாவே தெரியும். கெடுதான் கேடு நினைப்பான்னு சொல்லியிருப்பாங்க நம்ம நாட்டு. அப்ப கெடுறதுக்கு தான் நாம் கேடு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே வினை விதைச்சவன் வினை இருப்பான், தினை விதைச்சவன் தினை இருப்பான்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அது கூட ஏன் அவசரப்படணும்? வினை விதைச்சா அவன் அதுக்குற. அதே நேரம் இன்னொன்னு சொல்லியிருப்பாங்க, அரசு அண்ணருக்கும் தெய்வம் நின்னருக்கும். இடக்கல் இருக்கு. இடக்கல்ல நம்ம வந்து தக்காளி பழம் வைக்கிறது, இது 1 கிலோ கல் கொஞ்சம் கொஞ்சமா வைக்கிறது. அந்த கல்லை எடுத்துட்டு இருக்கிறதா பழம் எடுக்க மாட்டேன். அப்புறம் தம்மா வாக்குது 2 பழத்தை விட்டுதான் வைக்கிறது. கல் மேல வந்துட்டு பழம் போயிடுது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா முன்னால செஞ்ச வினைப்பதிவு கடைசியில் சின்ன பொருள் வச்சா எடுக்கும். அப்பத்தே தீய வேலை நமக்கு வருது. அது வரையிலும் இவன் தடம் கொடுக்க மாட்டான்.
அந்த வினைப்பதிவு கல்வி மெய்ப்பொருள் வந்து மேல வந்துட்டு நாம செய்யற வினைப்பதிவு கீழே போயிடுதுன்னா அப்பவே தவறுறாங்க. அப்ப நீங்க சொல்றீங்க அங்க போனப்பா அந்த போனதுல இருந்து ஒரு சின்ன தப்பு நடந்து அது வந்து எனக்கு வினை வந்து ஆஸ்வதிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. யாரும் தப்ப முடியாது. எந்த வினையால யார் யார் எது செஞ்சாங்களோ அனுபவிச்சே தீரணும். அதோட இன்னொன்று கூட இருக்குது. வள்ளுவரே சொல்லிட்டு போயிருக்கிறார். இப்ப சொல்லுங்க 1000 ஆண்டுக்கு முன்னாடி சொல்லிக்கிறார். அழுகழுக சம்பாதிக்கிற போனா அழுகழுக்கு போட்டு போயிட்டு சொல்லிக்கிறார். பல குடும்பங்கள் அழுகழுகு நம்ம சொத்து சம்பாதிக்கிறோம், அழுகழுக்கு விட்டு போட்டு போயிருக்கணும். சந்தேகப்படாதீங்க. இன்னைக்கு வேணா பாடுற மாதிரி தெரியல. அந்த 3ஆம் தலைமுறைக்கு வரும்போது அந்த கருவிலேயே அந்த பையன் வந்து அந்த சொத்தளிக்க இவர் எந்த வழியில் சம்பாதிச்சுட்டு போறாரோ அந்த வழியில அது மகனே வருங்க. ஆராய்ச்சி வந்து அழிக்கிறது இல்லை, அவனே வந்து அடிச்சு இதெல்லாம் பண்றான். இப்ப நாங்க ஒரு பிறந்த ஊருக்கு பார்க்கிறோம். அவர் பல குடும்பங்கள் அடிச்சு வாழ்ந்தார். அவருக்கு சிறப்பா வாழ்ந்துட்டு போயிட்டார். அவங்க பசங்க கொஞ்ச நாள் சிறப்பா ஊருக்குள்ளேயே வந்து பஞ்சாயத்து போற தலைவரானாரு, யூனியன் தலைவர் ஆனாரு. அந்த கட்டம் வந்தது. யூனியன் தலைவர் ஆனது பிற்பாடு அதிகார போதையில வந்து ஒரு குடும்பத்தை அடக்கி ஆடுறாரு. அது மூலம் உங்களுக்கு கொலை நடக்கும். பாருங்க சொத்து எப்படி எழுதி. அந்த கொலை கேஸுக்கு இந்த சொத்தெல்லாம் விற்று அத்தனை கோடிக்கணக்கான சொத்து மடிச்சு போய் பற்றி அந்த குடும்பத்திலிருந்து திருமணம் ஆகல. 3ஆம் தலைமுறையில எல்லாம் வந்துச்சு. முதல்ல அவர் எல்லாம் பண்ணாரு. பையன்களும் 3/4 வந்துட்டாங்க. அதுக்கு வந்த கடைசியில் இருக்கிறவங்க வந்து எதுவுமே பண்ணாம ஊரே சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்கு. அப்படி வந்து பார்க்கும் பொழுது செயலுக்கு விளைவாக இறைவன் வருகிறார். செயல் விளைவு தத்துவமாக இறைவன் இருக்கிறார். நீங்க கண்ண அதிகமா டிவி பார்த்தீங்கன்னா கண்ணை கெடுக்கிறேன், சுகர் கெடுக்கிறாங்கன்னா அதை கெடுக்கிறேன், கை காலில் அதிகமா வேலை செஞ்சீங்கன்னா நாளைக்கு நரம்பு பிடிக்குது, அதிகமா வந்து இடுப்புல ஏதாவது வேலை அதிகமா கொடுத்தீங்கன்னு சொன்னா இடுப்பு நாளைக்கு பிடிக்குது. பின்னாடி ஒரு இப்ப வராது 50 வயசுக்கு மேற்பட்டு வந்துடுது. எனக்கு இடுப்பே வாரது நீப்பாங்க. எத்தனை பேர் சொல்றாங்க அப்ப செஞ்ச வேலை இப்ப வருது. இதை மாற்றி அமைத்து உள்ளது உள்ளவாறு வந்து மனிதரா வாழணும்னு சொன்னா தன்னிலை விளக்க வேண்டும். மனதை என்னன்னு உணரணும். மனதையே தெரியாம மனித வாழ்வு நடந்துட்டு இருக்குது. இப்போ ஒரு அதிகாரி கேளுங்க, நம்ம நரச ஆடுறாரு, நாட்டை ஆடுறாரு, அவரை கேளுங்க. ஒரு விஞ்ஞானி கேளுங்க, மனமுன தெரியாதுங்கிறாங்க. நாங்க கேட்டாச்சு எல்லாருக்கும். இங்க அதிகாரி வருவாங்க பயிற்சி எடுக்கிறதுக்கெல்லாம், விஞ்ஞானி வருவாங்க பயிற்சி எடுக்கிறதுக்கெல்லாம். என்பது மனம் என்ன இருக்குது. கல்வி அதிகாரி வர்றாரு, இந்த ஜில்லாவுக்கு அந்த மாகாணத்துக்கு அதிகாரி பயிற்சி எடுக்க என்ன செயல்படுது உங்க மனம் என்னன்னு இதோடு பார்க்கிறேன். அப்ப அந்த கல்வி எப்படி இருக்குன்னு பாருங்க. தன்னுடைய மனதை தான் அறியாம பிறர் வேறு சொல்லிட்டு இருக்கிறான். பிறர் வேறு புற சொல்றமே தவிர நான் மாறி உணர்ந்துக்குங்களா இந்த ஒரு இடத்துல நல்லா சிந்தி. நம்ம யாரும் தெரியாது, ஐயா பேரு புற சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இந்த பிறர் கதை பேசாம தன் கதை பேசணும்னு சொல்றது நாம. தான் எங்கிருந்து வந்தது, எதுக்காக வந்தது, எங்க போறான் ஐயா போனா திரும்பி கொண்டு போய் இப்ப நான் 40, 50, 67 ஆச்சு நான் கொண்டு போய் பண்ண போட்டு மூடிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் பையன் போட்டு மூடுறாங்க. இப்படியே செஞ்சுட்டு இருக்கிறமே தவிர எங்க போறான்னு சிந்திச்சுங்களா, எங்கிருந்து வந்தாங்கன்னு சிந்திச்சுங்களா, இடையில நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணுங்களா. மனித பிறவினுடைய நோக்கி ஒத்துவதை பாடுறதுக்கா துன்பம் குறுகிய காலத்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில மனிதனுக்கு மனிதன் இசைவோட வாழணும், துன்பம் இல்லாம வாழணும். அது பழகி கொள்றதுதான் கலை, மனவள கலைன்னு பேரு. மனதை வளப்படுத்தணும், மனதை நெறிப்படுத்தணும், மனதை முறைப்படுத்தணும். அந்த வழியில வாழணும். அப்ப துன்பம் இல்லை. இது மனவளக்கலை வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுக்கலாம், உங்க விருப்பம். நீங்க நல்லா வாழணும், குடும்பத்துல நல்லா இருக்கணும்னு சொன்னா செய்யுங்க. அது வேண்டாம் அப்பா எனக்கு நேரம் இல்லை சொல்றா, எனக்கு நேரமே இல்லை. நேரம் இல்லாத போது நான் செஞ்சு அவருக்கு வருங்களா? அவரவர் குடும்பத்தில் அவரவர் செஞ்சாத்தான் பலனை தவிர வேற பிறர் செஞ்சா முடியாது. இந்த நிலையில் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்து மைசூர்ல இது மூலமா ஆரம்பிச்சு நீங்க ஒரு குறுகிய காலத்துல இந்த பயிற்சி எடுத்தீங்கன்னு சொன்னா அப்புறம் அந்த அதே மொழியில் இருக்கிறவங்களுக்கு நீங்க விளக்குங்க. இதை பார்க்கும் பொழுது ஒரு வேற்றுமையெல்லாம் தானே நீங்க போயிடும். இப்ப எத்தனை வேற்றுமை நாங்க பத்திரிகையில் படிச்சோம். இங்க அங்க எல்லாம் வந்து ஒண்ணுக்கு ஒன்று புரியாம மனிதன் இசைவா வாழ தெரியாம
தமிழ இந்த ஆந்திரா இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி மனித நல்ல வழிகளை சுத்தப்படுத்திட்டு வாடுறதுக்கு இருக்க முடியாது தவிர நலமா வாடுறதுக்கு நம்ம ஏதாச்சும் முயற்சி பண்ணிக்கிறோங்களா? அது இப்ப கல்வியில் வரணும். இந்த திட்டம் கல்வியில் இப்ப என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லாரும் சொன்ன திட்டம் கல்வியில் இருக்குங்களா? இல்லை. கல்வியில என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழிலறிவு இருக்கு. அதாவது இயற்கை தத்துவத்தினுடைய அறிவு இல்லை, ஒழுக்க பழக்க அறிவு இல்லை. ஒழுக்க வழக்க அறநெறி கல்வியில் கிடையாது. ஒரு செயலை செஞ்சா மாணவனுக்கு எதை துன்பப்படணும்னு கல்வியில் இருந்தால் துன்பம் பண்ணுவார்கள். அந்த கல்வியில் இப்போ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு காலேஜில் என்ன பாடம் வச்சிருக்கிறாங்க. வரும் எதிர்காலத்தில் வந்த இடம் தீரம். எழுத்தறிவு இருக்குது, தொழிலறிவு இருக்குது. இயற்கை தத்துவ அறிவு நாம சொல்றது இல்லை. ஒழுக்க வழக்கங்கிறது அறநெறிக்கிறது இல்லை. ஒரு பஸ்ஸுக்கு 4 கார் இருக்கா, 2 கார் பஸ்ஸுக்கு வச்சிருக்கிறோம். அது என்ன சொல்றோம்? நொந்தின்னு சொல்றோம். அந்த மாதிரி இந்த 2ஐயும் சேர்த்தோம். கல்வி அதிகாரி முயற்சி பண்றாங்க, அரசாங்கம் உட்பட மாட்டேன். நான் காலத்தால் தீரம். இப்போ காலேஜில் இந்த மாதிரி இந்த படிச்சீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தனியாக மார்க் கொடுத்து நல்ல மார்க்குகளை கொண்டு வர ஏற்பாடு பண்றாங்க. இன்னும் போகத்தான் முடியும். அந்த மாதிரி எல்லா மக்களும் விரும்பி இந்த கல்வியில் சொன்னா இளைஞர்களுக்கு அந்த அறக்கல்வி போய் சேரும் பொழுது குளத்தை தப்புப்படாது. அதே நேரத்தில் கரு தூய்மை, கருவுல தூய்மையாகி மனிதன் இந்த கரு போடணும். அதுக்கு காயத்தை பயிற்சி கொடுக்குறோம். கரு தூய்மை பண்றது, உடல் நலம் பண்றதுக்கு உடல் பயிற்சி கொடுக்குறோம். அதே மாதிரி வளப்படுத்துறது, மனவளக்கரை கொடுக்குறது, 3 பயிற்சி முறையா செஞ்சுட்டா மனிதன் மனிதனாக வாழலாம். இப்போ முதல்ல நாங்கள் இந்த பயிற்சியெல்லாம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பின்னாடி செய்கிறோம். நீங்க இது சரின்னு சொல்லி எல்லாரும் யோசனை பண்ணி ஒரு 10 பேராவது சேர்த்து செய்யலாம்னு ஒரு முறையை வகுத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் இது எல்லாம் முறையா கற்று தரோம். நீங்க இதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க. நாங்கள் எல்லாரும் பேசுறதுல ஏதாவது கற்பனையாமோ அது எங்களுக்கு ஏதோ சொல்லியிருந்தாரு கூட உங்களுக்கு சந்தேகம் வந்தால் கேளுங்க. நாங்கள் எந்த நிலையில இருந்து சொல்லணுமோ எங்க ஆறுன்னு உடல்ல சொல்லணும். உடம்புல உடம்பு சொல்லிட்டீங்க. உடலுக்குள்ள இருக்கிற உயிருடன் அது என்ன செயலை செய்யுதா, அது எப்படியெல்லாம் மனிதனுக்கோட இசைவ வாழ்றதுக்கு இருக்குதா அதை பார்த்து சொல்றோம். இது கல்வியில் இருக்கும். இந்த ஏட்டுகளிலே எழுதி வச்சிருக்கு. அதை படிச்சதுனாலமா முடியாது. இதையை பார்த்து நீங்க ஆராய்ச்சி பண்ணி நான் பேசுறதுக்கு சந்தேகம் இருந்தா கேளுங்க.